உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பமிது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு வருந்தி நம்மளுடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடி 70 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு வரைக்கும் 6 முறை திமுக ஆட்சியில் இருந்தாலும் தமிழர்களுக்கான வழிபாட்டு முறை தமிழில் நடக்கலைங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். அதை பற்றி முழுமையாக விவாதிக்கத்தான் இன்றைய காணொலி. வாங்க, தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாம்ல அக்காவோட கதைப்போம். வணக்கம் அக்கா. ரொம்ப விறுவிறுப்பா ஒரு பெரிய ஒரு மக்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு மாநாடாக திருச்செந்தூர் திருமுருகனுக்கு தீந்தமிழில் குடமுழுக்கு இல்லையேல் முருகனுக்கே பெரும் இழுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பிட்டு என்ன சொல்றது, நம்ம முன்னேற்பாடுகளை செய்ய தொடங்கியதுதான் போச்சு. நம்மளுக்கு அகேன்ஸ்டா எதிர்வினைகள் ஆற்றுவதற்கு இருக்கு திமுகவுடைய அரசும் காவல்துறையும். இன்னைக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அனுமதி மறுப்பு அப்படிங்கிற அந்த கடிதத்தை பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, ஒரு காலத்துல என்ன நிலைமை அப்படின்னா, நம்ம 3000 பேர் கூடினாலும் வெறும் 300 பேர் தான் கலந்துட்டாங்க நாம் தமிழ் கட்சி கூட்டமே இல்லைன்னு சொல்லி பதிவு செய்யக்கூடிய ஊடகங்களும் பதிவு செய்ய காவல்துறையும் இருந்தது. அது அந்த காலம். ஆனா இப்போ ஒரு காலம் இருக்கு காவல்துறையினுடைய அறிவிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 300 பேருக்கு நம்ம அனுமதி கேட்டிருந்தோம். 300 பேர் தாங்க அங்க கூடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லைங்க 300 பேர்லாம் வரமாட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு சீமான் கலந்துக்கிறாரா, சீமான் தலைமையில கூட்டமா, அதெல்லாம் கட்டாயம் 3000 பேர் வந்துருவாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கு மறுப்பு சொல்வதற்கு ஒரு சாக்கை காவல்துறை போட்டிருக்கு. அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பெருமிதம் இருந்தாலும், நம்ம பார்த்து காவல்துறை அச்சப்படுது அப்படின்னு சொல்லி பெருமிதம் இருந்தாலும், ஒரு பக்கம் ஒரு வெற்று காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. குறிப்பா நம்ம தாய்மாமன் சீமானவர்கள் ஒரு பெரிய கோபத்துல இருக்காங்கன்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, இத்தனை ஆண்டு காலம் தமிழ்ல முதல்ல குடமுழுக்கே நடத்த மாட்டேங்கிறீங்க, இதுல நடத்துங்கன்னு நாங்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வச்சோம் அப்படின்னா அதை நீங்க தடுக்க வேற செய்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல RSS பேரணி அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு தமிழ்நாட்டுல எங்கேயும் தடை கிடையாது, காவல்துறை மறுப்பு கிடையாது. அனுமதி என்ன, ஜட்ஜ் ஆர்டரோட, அதாவது ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரோட பாதுகாப்பாக பேரணி நடத்தலாம்ன்றதுக்காண்டி உறுதுணையா இருக்குது இன்றைய காவல்துறையும் இன்றைய அரசும். ஆனால் நாம மக்களுக்கானவர்கள் ஒரு தமிழ்ல முழக்கு நடத்துங்கன்னு சொல்றத கூட போராட்டமா பண்ண வேண்டிய அவசியமும், அந்த போராட்டத்துக்கு தடை என்கின்ற அடக்கு முறையும் சந்திக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ணன் கோபத்தோட சொன்ன மாதிரி தான், கூட்டமே கூடுறதுக்கு தானடா அப்படிங்கிற கூட்டத்தில் பேர்லேயே இருக்குது. கூட்டங்கிறதே அளவுக்கு மிஞ்சி கூட்டம் கூடி ஒரு காரியத்தை சாதிக்கிறது தானே. இந்த அடிப்படை அறிவு கூட கிடைக்கலையான்னு அன்னை கோபத்தோட கடிஞ்சு கொண்டதை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அதுதான் இந்த அடிப்படை புரிதல் கூட அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாசிச பாஜகவை இயக்குகின்ற RSSக்கு அவ்வளோ வழியை திறந்து விட்டுச்சு இந்த திமுக ஆட்சி அரியணை ஏறினது. அது வரைக்கும் தடை செய்யப்பட்ட அத்தனை RSS பேரணிகளும் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இவர்கள் தான் பாஜக திமுக A டீம் B டீம்ன்ட்டு A to Z டீம் வரைக்கும் இவங்க தான். ஆனால் இவங்களோட இவ்வளவு நாளும் மறைமுக குலாவுதல் நட்பு இருந்தது. இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா தமிழில் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் வசிக்கிறோம், தமிழ் குடிகளாக இருக்கிறோம். அப்புறம் நம்ம ஒன்றும் ஆங்கிலேயத்திலேயோ இல்லைன்னா பெரிய ஸ்பானிஷ் மொழியில் கூட முழுக்க கேட்கலையே. இல்லை தமிழ் என்ன கெட்ட வார்த்தையா? இவங்க தான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரசு
அலுவலகங்கள்ல தமிழ் வாழ்கன்னு பெருசா எழுதியிருக்காங்களே தவிர்த்து தமிழை உண்மையா வாழ வைக்கிறாங்களாங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்ல, உண்மையிலே இல்ல. தனியார் துறையில நீங்க ஆங்கிலத்துல பதாகைகள் போடக்கூடாது, தமிழ்ல தான் பதாகைகள் இருக்கணும், மீறி போட்டா அபராதம்ங்கிற சட்டம் எல்லாம் கொண்டு வந்தீங்க. ஆனா அது இன்னைக்கும் வந்து நடைமுறையில இல்ல அப்படின்னு யாராவது எதிர்த்து போராடுறவங்களை கைது பண்ணி தூக்கி சிறையில பிடிக்கிறது, அவங்க மேல தேவையற்ற வழக்குகளை பாய்ச்சது. அப்படித்தானே இன்னைக்கும் இருக்கு. வழிபாட்டு மொழியோ வழக்காட்டு மொழியோ எது ஒன்றுமே தமிழ்ல இல்ல அப்படின்னா அப்ப அதுக்கு போராடக்கூடிய நிலைமைக்கு எங்களை தள்ள விட்டு இருக்கிறது தமிழர்களுக்கான ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம எழுப்ப வேண்டிய. ஆமா, அதாவது அந்த அளவுக்கு தமிழின வெறுப்பு, தமிழ் மீது வெறுப்பு, இவர்களுக்கு அத்தனை காழ்ப்புணர்ச்சியும் மனசில் வச்சுட்டு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் தமிழர்களோட ஓட்டு தேவை, அவர்கள் ஆள்றதுக்கு தமிழ்நாடு தேவை, அவர்கள் வாழ்கிறதுக்கும் தமிழ்நாடு தேவை, தாங்கள் வேறு இனத்தவர்களாக இருந்தாலும் தமிழ் அடையாளத்தை போத்திக்கிறதுக்கும் தமிழ் தேவை. ஆனால் மக்களுடைய வாக்கு தேவை. அதான் அது முதலே சொல்லிட்டேன். சொல்லி அரியணையில் ஏறி படோபடகமாக ராஜா வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மட்டும் இந்த தமிழ்நாடு தேவை. ஆனால் மனசு முழுக்க வக்கரம் வஞ்சகம் தமிழ் மீது. இல்ல, உங்களுக்கு முடியாதுன்னு மாற்று இடத்தை சொல்ல வேண்டியதானே? முதல்ல கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? கடைசியா நெருக்கடியில 2 நாட்கள் நம்ம எல்லா ஏற்பாடுகளும் செய்ததுக்கு பிறகு தர மறுப்பது வந்து மன உளைச்சல கொடுக்குறோம். இதே பூக்க நீங்க பிஜேபிக்கு கடைபிடிக்கிறீங்களா? தீகார் ஜெயில எல்லாம் இருக்கணும் பயப்படுறாங்கல்ல ஒன்றிய அரசுக்கு. இதுல வேற அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வேற, அண்டர் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆமா, அதாவது பிஜேபிக்கு இப்போ அவங்க ஒத்துழைக்கலை அப்படின்னா எல்லாரையும் வரிசையாக தீகார் ஜெயிலில் தான் போய் பார்க்க வேண்டியது வரும் குடும்ப நண்பர்கள். அதனால் பயந்து போயோ இல்லை விசுவாசத்தினாலேயோ அவர்களுடைய அஜெண்டாவை அவங்க இங்கே வந்து பரப்பிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் மக்கள் வந்து நம்பி திமுக தான் நமக்கு அரண், திமுக தான் பாஜகட்டிருந்து நம்மளை காப்பாற்றுது. என்னவோ திமுககாரங்க எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் போய் நின்று கையை பிடிச்சிட்டு பாஜக உள்ள விட மாட்டோம், அமித்ஷாவை உள்ள விட மாட்டோம், மோடியை உள்ள விட மாட்டோம்னு சொல்கிற மாதிரி ஒரு பப்படாசு வேலையை காட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பேரிடர் நடந்தது, அப்போதெல்லாம் வராது ஒன்றிய அமைச்சர் இங்க மதுரையில வந்து திருப்பி இன்னைக்கு வாக்குக்காக வந்து நிக்கிறத நம்மளால, அதுவும் முருக கடவுளையே எடுத்து. ஆமா, இப்போதான் எனக்கு ஒண்ணு தோணுது. சில ஊடகங்கள்ல கேட்ட கேள்விகளை சொல்றேன்க்கா. தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்க, அப்ப அந்த முருகன் வந்து கடவுளா பாக்குறீங்க, அப்ப அது வந்து ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு செயலா இல்லைன்னா அது அரசியலா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க. அப்போதான் நான் வந்து தமிழ் சீவான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படி கேட்ட நம்ம என்ன மாமா சொல்றது? அப்ப அவர் ஒண்ணுதான் சொன்னாரு, முருகன் தன்னை ஒரு இந்துன்னு எங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நீ இந்து கடவுள் அப்படின்னு, முருகன் தன்னை கடவுள் எங்கேயாவது சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டாரு. இது நம்மளுடைய பண்பாட்டை மீட்சியுற செய்வது நம்மளுடைய கடமை அப்படின்னு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிம்பிளான விளக்கத்தை கொடுத்து என் வாயே மூடில. ஆமா, இன்னொன்னு நீங்க சொல்ல போனா நிறைய நம்ம தமிழர் பண்பாட்டுல பொதுவா இறந்து போனால் தன்னோட தாயோ தந்தையோ இறைவனாக தான், கடவுளாக தான், அவங்க சாமி ஆயிட்டாங்க, கடவுளாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கடவுளாகவே பாவிப்பாங்க. அப்போ அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த மதத்தின் கடவுள்கள்? சிவன் எல்லாரும் கொண்டாடுறாங்க. சிவன் தன்னை நான் கடவுள், நான் இந்து, அதுவும் இந்துக்களின் கடவுள்னு சொன்னாரா? கடவுள்னு எங்கேயாச்சும் சொன்னாரா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இவர்கள்கிட்ட எது ஒன்றுக்கும் பதில் இருக்காது. இவங்க வந்து ஒற்றைமையப்படுத்தணும். அதாவது பிஜேபி முருகனை கையில் எடுப்பதற்கும் நாம் தமிழர் கட்சி கையில் எடுப்பதற்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் இருக்கிறது. அவர்கள் ஒற்றைமயமாக்குதல், ஒன் ரிலிஜன், ஒன் ரேஷன், ஒன் நேஷன், எல்லாமே ஒருமைப்படுத்தி ஒற்றைமயமாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஆனால் பண்பாட்டு மீட்சி, தமிழர் எழுச்சி, தமிழ் மீட்சி அப்படிங்கிற பாதையில நாம் தமிழர் கட்சி போகுது. அதன் அடிப்படையில கோயில்கள்லயும் கல்வெட்டுகள்லயும் நம்மளுடைய தமிழ் இருக்கு, அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு செய்யக்கூடிய இந்த வேலையை ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அறிவாளிகளுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழினத்தை காப்பாற்றிய ஒருவனை கடவுளாக வழிபடுறோம், அவ்வளவுதான். நம்ம கடவுள் வழிபாடெல்லாம் செகண்டரி, நம்மளுடைய அது மதம் சார்ந்தது கிடையாது. ஆமா, வரலாறுகளை நினைவு கூறுவது, வரலாறுகளை நம்மளுடைய தலைமுறைக்கு எடுத்து சொல்வது. நம்ம கிட்ட தான் ஆரியர்கள் திருடிக்கிட்டாங்க, ஆரிய வருகைக்கு பிறகு எல்லாமே ஆரியமயமாக்கப்பட்டிருக்கு, பிராமணியத்துவமாக ஆக்கப்பட்டிருக்கு. நாம அதை திருப்பி மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு, மீட்சி செய்வதற்கே ஒரு கடும் போராட்டத்தை இன்னைக்கு செய்ய வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சன உண்மை. எதா இருந்தாலும்
தடை அதை உடை. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையும் அதைத்தான் சொல்லுது. அதனால நீங்க அனுமதி கொடுக்கலன்னா போனா போதுன்னு திருப்பியும் வழக்க வாங்கி நம்ம அங்க நடத்தத்தான் போறோம். நாங்க அதற்கு முன்னாடி எல்லா லீகல் ஆஸ்பெக்ட்ஸையும் டச் பண்ணுவோம். நாங்க ஜுடிஷியரி பாடிக்கு வரைக்கும் போவோம், கோர்ட்டை அணுகுவோம். இருந்தாலும் எங்களுக்கு தடை நீங்க நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு மக்கள் ராணுவத்தை வேற எந்த கட்சியிடமும் பார்க்க முடியாது. எங்ககிட்ட அந்த வேலையே ஒழுக்கம் இருக்காது. நீங்க சட்டம் ஒழுங்கு ஏற்படணும்னா காவல்துறையை விட அதிகமான கவனம் கொண்டு ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணுங்கிற பொறுப்பு உணர்வோடு செயல்படக்கூடிய கூட்டம் நாம் தமிழர். நீங்க முட்டு சந்திலேயே மாற்று இடம் கொடுத்தா கூட முட்டி மோதுவோமே தவிர பின்வாங்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படிதான் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. அப்படிங்கிறதோட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நடந்தது மத்தியானம் போயிங் 787 அப்படிங்கிற விமானம் வந்து ஒரு பெரிய தாக்குதலுக்கு ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர் உயரத்திலேயே ஒரு சிறிய கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 2-3 கிலோமீட்டர்லயே வந்து ஒரு கிராஷ் ஆகி 240க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த விமானத்துல பயணம் செஞ்சிருக்காங்க. அதுல 150க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கறத இந்த குறுகிய காலத்திலயே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பயணத்துல இறந்தவங்க தே ஹவ் கான், அவங்க போயிட்டாச்சு. ஆனா அதற்கு பின்னாடி இருக்க அவங்களுடைய குடும்பங்கள் அவங்களுடைய மனநிலையெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த கட்டடத்துக்கு மேல விழுந்துருச்சுன்னா அது ஒரு கட்டுமான கட்டடமாகவே இருந்தாலும் அங்க வேலை பார்த்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்கு. போதிய ஒரு முன்னெச்சரிக்கையோ எதுவுமே இல்லாம எப்படி இது நடந்ததுன்னு தெரியாது. அந்த விபத்துக்குள்ளான அத்துணை உயிருக்கும் நம்ம வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை தமிழ் முழக்கம் சார்பா நம்ம சொல்லிடலாம். இல்ல இதனால ஒரு மிகப்பெரிய கிராஷ் இந்தியன் எக்கானமி மார்க்கெட்ல ஆக போகுது. ஏன்னா டாட்டாவோட தான் ஏர் இந்தியா. அதனால பல ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகுது, அவங்களுடைய மதிப்புகள் எல்லாம் குறையுது. அதோட உலக நாடுகள் சும்மாவே இந்தியாவுடைய என்ன சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரொம்பவே கேள்வி நிறையாடுவாங்க. இன்னும் இந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு, உரிய பராமரிப்பு இல்லாதது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மைனர் இது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு அன்ஃபோர்சீன் ஆக்சிடென்ட்டா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அதுல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணிகள் அங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுமே கூட இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கக்கா? இல்லை, இதில் ஒரு வருத்தப்பட செய்தி நம்ம எதிர்பாராத ஒரு இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா விமானத்தில் லோக்கல் பஸ்ஸை விட கேவலமாக இருக்கக்கூடிய விமானங்கள்லாம் நான் பார்த்துருக்கோம். சீட்டெல்லாம் கடகடன்னு ஆடுற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ கூட அது பார்த்திங்கன்னா டிக்கெட் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு உயர பறக்கிற ஒரு இதுக்கு நம்ம ஊர் பஸ்ஸுக்கே இங்கே உத்தரவாதம் இல்லை, உயர பறக்கிற விமானத்துக்கும் நீங்கள் இந்த லட்சணத்தில் தான் பராமரிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த பராமரிப்பு குறைபாடுகள் இருப்பின் அது வந்து நம்ம மேலே விழுந்த பழிதான். அரசு நிர்வகிச்சுட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருந்ததாகவும் பிரைவேட்டைசேஷனா ஆக்குனதுக்கு அப்புறம் அது நல்லா இல்லை அப்படிங்கறதாகவும் பல தரப்பு வந்து என்ன சொல்றது எக்ஸ்பர்ட் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. பணத்தையே மையமாக கொண்டுகிட்டு இயங்கிட்டு இருந்தா மக்களோட உயிர் இயக்கம் நின்று போயிடும். அவ்வளோதான். சரி, எல்லோரும் இந்த துயரத்தில் நம்ம பங்கெடுக்கிறோம். அதோடு சேர்த்து நம்ம அடுத்தது 14ஆம் தேதி 15ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய திருச்செந்தூர் திருமுருகனுக்கு குடமுழுக்கு, அதற்கு பிறகு கல்லிறக்கும் போராட்டம், பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்துக்கும் எல்லோரும். ஆமா, அது வேற கிருஷ்ணசாமி அப்படிங்கிற டாக்டர் வந்து கல் வந்து உணவுப் பொருள் கிடையாது, அது ஒரு போதை பொருள், இதனால வந்து உயிருக்கு சேதம் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் கல் வந்து உணவு பட்டியலில் தான் இருக்குது, இன்னும் போதை பட்டியலில் இன்னும் வரல. அது வராது, ஏன்னா அதோட இயல்பு இனிமேல் மாறாவா போகுது. இயல்புங்கிறது உணவுப் பொருள் தான். ஆனால் அது ஏன் வந்து அது வந்து கல் வந்து விஷமாக மாறுச்சுன்னா வியாபாரிகளின் வந்து கவனக்குறைவால் அது நாள்பட்டு விஷமாக மாறினா உண்டு, இல்லை அதில் இன்னும் போதைக்காக வேறு ஏதாவது பொருளை கலந்து கொடுத்து அவங்க வியாபாரம் பார்த்ததுனால தான் உயிரிழப்புகள் வந்திருக்குமே தவிர ஒரிஜினல் கல்லும்பாங்க இல்லையா, அப்போ சுத்தமான கல் வந்து உயிரிழப்பை கொடுக்கக்கூடியது கிடையாது. நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க,
சொத்தம்பட்டும் வித்தமும் கிடையாது, கல்ல குடிச்சு செத்தமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். இன்னொன்று சில பேர் ஃபால்ஸா வந்து நம்பர் சொல்றாங்க, என்னமோ 15 விழுக்காடு அதில் ஆல்கஹால் இருக்குன்ட்டு. அதிகபட்சமாக 8 விழுக்காடு தான் கல்ல இருக்க முடியும் அப்படிங்கிறத ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரி வந்து ஒரு ஃபர்மெண்டட் ட்ரிங்க், நீங்க வந்து ஒரு பழைய சோறு சாப்பிடுறீங்க, அதுல எவ்வளவு ஆல்கஹால் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு கல்லுலயும் இருக்கும்னு சொல்றாங்க. வாட்ஸ் எவர் அது வந்து மதுபான டாஸ்மாக் மதுபானத்துக்கு ஒரு சிறந்த ஆல்டர்னேட்டிவ் கட்டாயம். ஆமாம், கண்டிப்பாக. அப்படி ஒரு விஷத்தை குடிச்சு வந்து சாகிறதுக்கு இதை வந்து ஒரு நிம்மதிக்காகவோ இல்லை ஆசைக்காகவோ குடிச்சிட்டு போகிறது எவ்வளோ நிறுத்து பார்க்கும்போது எவ்வளவோ சிறப்பானது. ஃபர்மெண்டட் ட்ரிங்க்குலாம் நிறைய பேர் வந்து பழைய சோறு கஞ்சி எல்லாம் குடிங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ஒபிசிட்டி கொடுக்கும், கொஞ்சம் உடல் பருமன் ஈஸ்ட் இருக்குது. ஆனா அது அளவா குடிச்சிக்கிறவங்க அவ்வளவுதான். அது உடல் ஆரோக்கியத்துக்கு. கல்லை பொறுத்த வரைக்கும் அளவா குடிக்கிற பொருள் அதுதான் அதுல இதுவே. ஒரு செம்புக்கு மேல குடிக்க முடியாதும்பாங்க, மட்டையாகிற அளவுக்கு குடிக்க முடியாதும்பாங்க. நீண்ட நாட்களாக போராடுறாங்க கல் இறக்குவதை வந்து அனுமதிக்கணும். அது ஒரு பெரிய பொருளாதார வலிமை கொண்ட ஒரு துறை. அதற்கு வந்து அதாவது பல விஷயங்கள்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, தற்சார்பு பொருளாதாரம், பசுமை தாய்மை பொருளாதாரம் சொல்றோம் இல்லையா, அந்த விதத்துல நிறைய வந்து பெனிஃபிட் பண்ணக்கூடியது. நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க, நிறைய பனையேறிகள் இருக்காங்க, பனைமரம் வைத்திருக்கிறவர்கள் இருக்காங்க, பனையால வரக்கூடிய பொருட்களை வைத்து விற்று அதன் பால் வந்து பொருளாதாரத்தை அது அதனால தானே திமுக அதை ஆட்சேபிக்கிறது. நீங்கள் பனையாரி வாழ்கிறதுக்காக நாங்கள் சாராயம் காய்ச்சிரும், இல்லை ஊரில் உள்ள ஊர் மக்கள் கல் இறக்கி அவங்க வந்து வளமாக வாழ்கிறதுக்காக நாங்கள் சாராய குடோன்களை வச்சு நடத்துகிறோம். எங்களுக்கு சாராயம் காய்ச்சணும், சாராய குடோன் வைக்கணும், அதுலேயும் வருமானம், டாஸ்மாக்லேயும் வருமானம், பாட்டிலுக்கு 10 ரூபா மேலே பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கனால ஒரு சுய வருமானத்துக்காக மொத்த தமிழ்நாட்டு மக்களோட வேலை வாய்ப்பையும் அதே மாதிரி உடல் கேடு செய்யக்கூடிய வேலையை செய்யுது. ஆமாம், இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இது. அதனால எல்லோரும் சேர்ந்து அந்த கல் இறக்கும் போராட்டத்துக்கும் வந்து கலந்துக்கணும். எந்த சாதி பின்னணிகளும் இல்லாம, கட்சி வேரங்கள் இல்லாம அனைவருமே வந்து அந்த ஒரு நல்ல காசுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து அதுக்கு என்ன சொல்றது சப்போர்ட்டை, அவங்களுடைய ஆதரவை வந்து தரணும் அப்படின்னு கேட்டு இந்த காணொலியை இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.